வணக்கம் மக்களே. நம்ம தேர்தலுக்கணும் பயங்கரமா சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்று நம்மளுடைய விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறார். ஆனா அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. மே 7ல அவர் பதவியேற்கணும் அப்படின்ட்டு, முதலமைச்சர் பதவியேற்கணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய கனவா எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்ட வேலையில இன்னைக்கு அவரு கண்டிப்பா பதவி ஏற்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இதை செய்தால் கண்டிப்பா அவரு பதவி ஏற்பார். விஜய்க்கு சில வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள்லாம், நான் சொல்ற வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவர் இன்று பதவி ஏற்க போறாங்க. ஆனா இதுல கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை வச்சும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னா விஜய் கண்டிப்பா இன்னைக்கு பதவி ஏற்க போறாரு. கண்டிப்பா அவர் பதவி ஏற்றிருப்பாரு. அதுல நடந்த ஒரு பெரிய சிக்கலே இந்த காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்ததுனாலதான் விஜய்க்கு இவ்வளவு சிக்கல் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் தெரிகிறது. ஏன்னா காங்கிரஸ் சேர்ந்ததுனால கேரளாவிலும் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸோட ஆட்சி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் வெளியே வருது. அந்த வெளியே வருது காரணமாக சென்ட்ரல் கவர்மெண்டோட, மோடி கவர்மெண்டோட அந்த சின்ன ஒரு ஈகோக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை காரணம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ட்டு தெரிய வருது. இப்ப நான் சொல்ற விஷயங்களை மட்டும் விஜய் இப்போ குறிப்பிட்ட இந்த டைமுக்குள்ள பண்ணிட்டாரு அப்படின்னா அவரு இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவர் முதலமைச்சரா தன்னை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூத்துக்குள்ள இன்னொரு கூத்து ஓடி இருக்கிறது இரு முனைகள். அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிற நியூஸ்களும் பயங்கரமா செய்தியில ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு இதை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஷாக் தான். ஆனா அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேருமா அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று சேரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே பொதுவான எதிரி விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால அந்த விஜயை வீழ்த்திடணும் அப்படிங்கிறதுல அந்த திராவிட கட்சிகளும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கு பாஜகவோட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களால அந்த இவரை வச்சு நம்மளுடைய கவர்னரை வச்சு என்னென்ன சித்து காட்டுக்கெல்லாம் விளாட முடியுமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு அதுவும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு காலையில கூட அவருக்கு கொடுத்த அந்த கான்வாய் பாதுகாப்புகள்லாம் ஃபுல்லாவே விளக்கப்பட்டு அவரை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மிகுந்த ஒரு டிப்ரெஷன்ல, மிகுந்த ஒரு டென்ஷன்லயும் விஜய் இருக்கதா நமக்கு தெரிய வருது. அதை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். விஜய் இதெல்லாம் செய்தா இன்னைக்கு முதலமைச்சரா அவரு ஆயிரலாம். இன்னைக்கு அவர் நினைச்ச அதே டார்கெட் மே 7ஆம் தேதி முதலமைச்சரா அரியணை ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு எதிராக இந்தந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஒரு 6-7 சிக்கல் விஜய்க்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிக்கல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா வரிசையா பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆதரவும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல விஜய் உண்மையில இன்னைக்கு அவர் முதலமைச்சரா அரியணை ஏறக்கு ரெடியா தான் இருந்துச்சுங்க. அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக் என்ன, காங்கிரஸை கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டான். அதுலயே நமக்கு சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம செங்கோட்டையனுக்கு அதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏன்னா கண்டிப்பா நீங்க காங்கிரஸை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி நீங்க ஆட்சி அமைச்சு அப்படின்னா சென்ட்ரல், அதாவது பாஜகவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால நமக்கு ஏகப்பட்ட தர்மச்சங்கடங்கள் வரலாம் அப்படின்ட்டு அரசியல்ல அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் சொல்றாப்புல. ஆனா அதையும் சட்டப்படுத்தாம இந்த லாட்ரி குரூப் அப்புறம் கூட இருந்த குரூப்புகள்ல விஜய் முசுபேத்தி இல்ல நம்ம ஆதரவு கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னதால்தான் இவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்துக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, விஜய் கிட்ட இருக்கும் சவால்கள் என்ன? விஜய் கிட்ட என்ன சவால்லாம் இருக்கு அப்படின்னா, விஜய்க்கு 118 ஆதரவு எம்எல்ஏக்கள் பிளஸ் ஒரு 2 வேணும்னா ஒரு 120 இருந்தாதான் ஒருத்தர் 2 பேரும் இறந்து போயிட்டாலும் அல்லது ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் காத்துக்கொள்ள முடியும். இப்போ விஜய் கிட்ட 105 பிளஸ் ஒரு இந்த காங்கிரஸ் சேர்த்திருக்காப்புல. அதனால ஒரு 113 எம்எல்ஏ இப்போ இருக்குன்னு வைங்களேன். ஒரு 6-7 எம்எல்ஏ வரும். அதுல ஒரு தமிழ்னு அடுத்து மற்ற கட்சிகள் அதுல சிபிஐனாலும் சரி, சிபிஐனாலும் சரி, விடுதலை சிறுத்தைனாலும் இதை டபுள் கேம் தான் விளையாடுறதாக சொல்லப்படுது. அதனால அது இவங்க கூட சேருவாங்கன்னு ரொம்ப சாத்தியம் இல்லை. முதலமைச்சராக இன்று விஜய் வரணும் அப்படி என்றால் முதலில் அவர்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் விட்டுறணும். சரியா? ஒரேடியா
எடப்பாடி பழனிசாமியிட கூட்டணி வச்சால் கண்டிப்பாக விஜய் இன்று அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இன்று அவர் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகளை மட்டும் செய்தால் அதிமுகவுடன் கூட்டணி என்றதை ஆட்டோமேட்டிக்கா பாஜக இவங்களோட சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்பவும் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி ஆனால் மே 7 இன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கொள்ளலாம். இல்லை என்றால் அவருக்கு அடுத்தபடியாக இருப்பது அவர் சரி தன்னை நம்பி நமக்கு ஓட்டிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும் தான் துணை முதலமைச்சராகவும் இருந்து ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தி கொண்டால் இன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இல்லை என்றால் இன்று காங்கிரஸ் எப்படி சேர்ந்தது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் இவங்களோட எல்லா அந்த கட்சிகளோட எம்எல்ஏகளோட லெட்டரை வாங்கிட்டு கவர்னரிடம் எங்களுக்கு போதுமான இந்த 118 அந்த எண் எங்களிடம் இருக்கிறது, அதனால் நாங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான இருக்கு, நீங்க எங்களை பதவி பிரமாணம் ஏற்று வைங்கள் அப்படின்னு சொன்னா ஆகும். அதுதான் 3வது இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். அதை தவிர்த்து விஜய் இன்றைக்கு ஏறணும் அப்படின்னா இன்றைக்கு காலையிலே ஒரு சட்ட வல்லுநர் மூலமாக உச்ச நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து அவசர வழக்காக நிறுத்தப்பட்டு இன்று தீர்ப்புகளோ வரதுக்கான வாய்ப்புகளுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மட்டுமே விஜய் அவர்கள் இன்று அவர் நியமித்த மே 7 அவர் முதலமைச்சராக ஆக முடியும். இல்லை என்றால் கஷ்டம்தான். ஆனால் தமிழகத்துல நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் களம் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன மாறுது அப்படின்னா நமக்கான பொதுவான எதிரி, அதாவது அண்ணன் தம்பி நமக்குள்ள சண்டை வந்துக்கலாம், ஆனா நமக்கான பொதுவான எதிரி விஜயாக மாறிவிட்டார். அதனால விஜய எக்காரணத்தை கொண்டும் ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்பதில் திமுகவும் அதிமுகவும் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் அன்றைக்குள்ள அவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து வெளியிலிருந்து திமுக சப்போர்ட் கொடுக்க போறதாகவும் ஒரு முன்னணி செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கோ. அது நம்ம தகுந்த நமக்கான நியூஸ்களாகவும் வெளியிடுறது. அதுல குறிப்பான இன்டிமேஷன் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு.க. ஸ்டாலின் தோல்வியுற்றது மிக மனம் வேதனை அடைந்ததாகவும் அதில் வருத்தப்பட்டதாக இருக்கு. அதாவது இன்னும் நம்பி நமக்குள்ள எந்த சண்டை இருந்ததுல அடுத்தவங்க உள்ளே வர விடக்கூடாதுங்கிறத 2 திராவிட கட்சிகளும் தெளிவாக உள்ளது. இதுல தெரியப்படுகிறது. நம்மளுடைய சோசியல் மீடியாக்கள் அப்புறம் மீடியாக்கள் சொல்வது போல அன்றைக்கு இவங்க 2 பேரும் கூட்டணி அமைப்பதற்கான வேலைகள் நடப்பதற்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்களை ஆட்சி கட்டில் அமைய வச்சு 6 மாசமோ 1 வருஷமோ ஒரு ஆட்சி செய்துவிட்டால் அடுத்த 20 ஆண்டு காலத்திற்கு அவரை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலைமையில அதிமுகவும் திமுகவும் இருக்குது. அதனால நம்மளுடைய பொதுவான எதிரே வீழ்த்து கட்டுவோம் என்ற முடிவுக்கு வந்ததாகவும் தெரியப்படுகிறது. நான் சொன்னோம்யா இன்னைக்கு இப்போ அந்த வீடியோல பேசிட்டு இருக்கிறவங்க கவர்னர் விஜய் நேரில் 2வது ரூபா சந்திக்க போயிருக்கும்போது அந்த தகவல் தான் நீங்க உங்க பெரும்பான்மையான கடிதத்தை கொடுங்க, நான் உடனே உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுறேன் அப்படின்றதான் தெளிவாக கவர்னர் சொன்ன அனுப்பிடுறதுக்காக நமக்கு தெரியப்படுது. அந்த தெளிவு இல்லாதனால அந்த லெட்டரை விஜய் அவர்களால் கொடுக்க முடியல. அதனால சட்ட ஆலோசனைகள் கலந்து கொண்டு விஜய் அவர்கள் நீதிமன்ற நாட இருப்பதாகவும் அதற்காக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிப்பவர் நமக்கு தெரிய வருகிறது. உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு ஆளுநருக்கு நீங்க பெரும்பான்மை கட்சிக்கு அழைப்பு விடுங்க என்று ஒரு உத்தரவு வந்தால் மட்டுமே இன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்க முடியும் என்பது ஒரு கணக்கு. ஓகே மக்களே, ஒரு தேர்தல் காலம் பயங்கர ஹாட்டா பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. தமிழக தேர்தல் காலம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை நம்ம ஈவினிங்ல பதிவேற்று போனோம். இன்றைய கால நிலவரம் இதுதான். இன்னைக்கு 2 மணி 3 மணிக்குள்ள இந்த நான் சொன்ன சம்பவங்கள்லாம் எனக்குன்னா விஜய் இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்பான், அல்லனா கஷ்டமா அது நாய்கிட்ட மாட்டின தேங்காய் போது அந்த பதவி யாரும் ஏற்க முடியாம
அப்படியே சுத்திக்கிட்டு வர வேண்டியதான். யாரு பதவிக்கு வருவா, யாருக்கு வரல அப்படின்ட்டு காட்சி தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம சேனல் இப்பதான் புதுசா நம்ம கண்டிப்பா ஆதரவு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.